காலை வணக்கங்க. இன்றைக்கி செடிகிட்ட வந்தோன்னா மத்தியானம் என்ன பொரியல் பண்ணலான்னு கேட்டாலுங்க. அவரைக்காய் இருக்குது, கொஞ்சம் வேணால் அவரைக்காய் பொரிச்சிக்கலாமா அப்படின்னு கேட்டு அவரைக்காய் பொரியல் பண்ணிடலாம் அப்படின்ட்டு இருக்குதுங்க. இன்றைக்கி அம்மணி அவரைக்காய் பொரியலுங்க. இங்கே அவரைக்காய் இப்போ மத்தியானம் செங்கீரையை போட்டு கிடஞ்சிக்கலாம்ல கொஞ்சம். ஆமாம், கைகள் ஓ என்னது அவருக்கு முத்தல் ஆரோக்கிய விட்டு போட்டு நட்டுக்குதே. சரி, அப்படியே விதைக்கு வந்து போதும். ஒத்த கத்திரிக்காய் தான் இருக்குது. அவரைக்காய் கொஞ்சம் செங்கீரை கூட பறிச்சுக்கலாங்க. இன்னைக்கு நல்லா தான் இருக்குது செங்கீரை. ஏனம்னே செங்கீரையை பொறுக்கிட்டா மத்தியானத்துக்கு வச்சுக்கலாம்ல? சரி, பூ வேணுமா? சரி அப்படின்னா இந்த அவரைக்காய் எவ்வளோ இருக்குது? ஓ, கோழி அவரை வந்து விட்டால் இந்த அவரைக்காய் பத்தாது. சரி அப்படின்னா அதே போதும். பாலக்கீரை என்ன அருமையாக வந்தது. எப்படி இருக்குது? டடா இது என்ன பருக்கீரையா? இது சிறுகீரை. சிறுகீரை பறிக்கணுமா? சரி, கொஞ்சம் வெயில் வரட்டு. இன்னைக்கு தாங்க மக்காசோளம் ஒன்று. மக்காசோளமும் கொஞ்சம் முள்ளங்கிங்க கொஞ்சம் ஊனி விட்டங்க. அப்புறம் ரோசாப்பூ வேணும்னு கேட்டாலுங்களா. நான் இப்போ நமக்கு தெரிஞ்ச நண்பர் தோட்டம்னு இருக்குதுங்க, அங்கே போயிருந்தேன். போனப்போ மஞ்சள் கலரில் பூத்து சிவப்பு கலரில் விரிங்களாமா. அப்படி ஒரு ரோஸ் இருக்குது நானுங்க. சரி, கூடு வச்சு தான் பார்க்கலாம் அப்படின்னு
கொஞ்சோண்டு எடுத்துகிட்டு வந்தேங்க. ஒரு 5-6 செடி எடுத்துகிட்டு வந்தது வச்சேன். இதுதாங்க அது மஞ்சள் கலர் ரோஸா விரிஞ்சு சிவப்பு கலராக விரிஞ்சிருங்களாம்மா, இப்படி விரிங்களாம்மா. அது சரி, ஆசைக்கு ரோசாப்பூ வச்சுட்டு போகிறாங்க. சாமிக்கு பூ, சங்குப்பூ வேணுங்களா? உடலை பிஞ்சு பெருசாகி போச்சுங்க பாருங்க. இன்னும் அப்புறம் அரசாணிக்காய் மறுபடியும் பிடிக்குதுங்க காய். பரவாயில்ல, பிடிக்கிட்டு இதுவோ பிடிச்சி வரட்டும். இல்லை பொங்கலுக்கு சங்கராந்திக்கு சமைப்பாங்க, நம்ம பொங்கல் முடிஞ்சு சமைப்பு பாருங்க அரசாணிக்காய். தக்காளி செடியிலைங்க பூ எடுத்துருச்சு. நீ கயிறுலாம் கட்டணும் கொஞ்சம், இல்லைன்னா அது அப்படி தொங்கிருமில்லைங்க. இப்போ பாவம், அதை காப்பாற்றிடணும். இங்கே வேறு பூவெல்லாம் எடுத்துருச்சுங்க. நம்ம வீட்டில் மாப்பிள்ளை ஒருத்தருக்குறானுங்க, மொட்டையை போட்டுக்கிறானுங்களா. அவனுக்கு இந்த காய்கறிலாம் பார்த்தாலும் ஆடு மாடு பார்த்தாலும் ரொம்ப பிரியங்க. நான் தான் பறிப்பேன் அப்படிம்பானுங்க. ஆடு மாடு பார்த்தா ஆடு மாடு கூடவே போகிறாங்கிறானுங்க, அப்பா அம்மா கூட வேணாங்கிறானுங்க. என்ன தான் பண்ணுறதுங்க. தக்காளியில் பூ எடுத்துச்சுங்க. இன்னும் அப்படியே கொஞ்சம் கட்டி விட்டாலுங்க காய் நல்லா பிடிச்சிக்கும். சிறப்பாக பூ எடுத்துருக்குதுங்க. சரிங்க, எப்படியும் அம்மனி இன்றைக்கி அவரைக்காய் பொரியல் பண்ணிடுவாளுங்க. செங்கீரையை கடைஞ்சிடுவாள். பொரியல் உணவு என்ன தெரியுங்க. இன்னும் அரளி, செம்பருத்தி, சங்குப்பூ இதெல்லாம் கேட்டாலுங்க இதை பொறிச்சிட்டு போகலன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு மூஞ்சி தூக்கி வச்சுக்குவாளுங்க. நான் போய் பொறிச்சிட்டு போகிறேங்க. நாளைக்கு கூப்பிட்றேங்க, நாளைக்கு பார்க்கலாங்க. சரி.